என் பேர் அனீஸ். ஸோ நம்ம ஜேசிடி டேலண்ட் ஹண்டில் இன்றைக்கி ஒரு புது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து சிங்கிங், டான்ஸிங் இதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி ஃபுட்பால் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு பர்சன் வந்திருக்காங்க. ஸோ அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய், உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் அனீஸ். ஜிஎஸ்டி காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன், ஏடிஎஸ். என் ஊர் வந்து ஊட்டி. ஓகே, நார்மலாக ஃபுட்பால் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாருமே வந்து லேர்ன் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து லைக் ஒரு அடல்ட்ஸ் வரைக்கும் நார்மலாக அதை அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக விளையாடிட்டு வராங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி ஃபுட்பாலில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? ஆக்சுவலி நான் ஃபுட்பால் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, நான் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறபோது எல்லா கேமுமே விளையாடுவேன். பட் ஃபுட்பால் வந்து நார்மலாக சும்மா ஈவினிங் டைம் வச்சு அப்படியே விளாண்டுட்டு தான் பழகிச்சு. அப்படியே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே பழகி ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வந்து எப்படியே ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயர் அந்த மாதிரி ரொனால்டோ அந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டேட் லெவல் அந்த மாதிரி எப்படி விளையாடுதுன்னு எனக்கு வந்து கைட் பண்ணாங்க. எனக்கு நிறைய பேர் எப்படின்னா பிரதர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் சேர்ந்தேன். காந்த ஃபுட்பால் அகாடமின்னு ஒரு அகாடமிக்கு நான் சேர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி நான் வந்து ஸ்டேட் வரைக்கும் போயிருக்கேன். பார்ட்டிசிபேட் விளாண்டு. சரி, ஓகே. நீங்கள் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது உங்கள் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி, நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி பிடி பீரியட்னு ஒன்று இருக்கும்ல, அங்கே போய் நீங்கள் என்ன இந்த மாதிரி ஃபுட்பால்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களா? ஸ்கூல் டேஸில் நான் ஃபுட்பால் விளையாடுறது இல்லை. ஓகே. பிடி பீரியட் நான் விளையாடவே மாட்டேன். ஏன்னா ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது. அது வந்து அந்த ஜெர்சி ஸ்டார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டு தான் நான் ஃபுட்பால் விளையாடுவேன். இந்த பேண்ட் அதெல்லாம் போட்டு நான் விளையாண்டதே இல்லை. ஆனால் நான் பிடி பீரியட்னா ஜஸ்ட் போயிட்டு கிரவுண்டில் உட்காந்துட்டு பேசிட்டு வந்துடுவோம். ஈவினிங் ப்ராக்டிஸ் ஸ்கூல் டைம் வந்து 11th 12th மட்டும் நான் ப்ராக்டிஸ் 10th அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே. உங்கள் வீட்டில் எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இது பண்ணாங்களா, இல்லை நீ விளையாடவே கூடாது, படிக்க மட்டும் தான் செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? ஆர் நீ போய் விளையாடு, உங்கள் ஸ்போர்ட்ஸ் உங்கள் கரியர் அதில் பில்ட் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க? அம்மா அப்பா அவங்க 2 பேரும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே. எப்படின்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான அண்ணன் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ எங்கேயாச்சும் வெளியே மேட்ச் போயிட்டு வந்தோன்னா லேட் நைட் அந்த மாதிரி இருந்தால் எங்கள் அண்ணன் தான் வந்து என்னை பிக்கப் பண்ணுவோம். எல்லாமே இப்போ எங்கள் அண்ணன் மட்டும் தான் எனக்கு பண்ணி கொடுத்தோம். ஓகே. ஃபுட்பால்லே நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? ரொனால்டோ. ஏன் ரொனால்டோ பிடிக்கும்? ஏன்னா ரொனால்டோ சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொனால்டோ தான் பிடிக்கும். அவரை பார்த்தா நான் இன்ஸ்பயர் ஆகி ஃபுட்பால்னா என்ன, எப்படி விளாடணும் அவரை பார்த்தா கற்றுக்கிட்டேன். அவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஓகே. ஸோ உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா ஃபுட்பாலில்? நான் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ்னால் இப்போ வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் அது போய் நாங்கள் வந்து வின்னர்ஸ் ரன்னர்ஸ் அந்த மாதிரி அடிப்போம். ஸோ இப்போ ஆஸ் அ ப்ரொஃபஷ்னலாக அப்படின்னு வரும்போது ஸ்டேட் லெவல் போய் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. உங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் லேர்ன் பண்ணணும்னு இருப்பாங்க. நார்மலாக இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, உங்கள் வீட்டில் ஓகே கொஞ்சம் சப்போர்ட் உங்கள் அண்ணா பண்ணாங்க அந்த மாதிரி. ஸோ நிறைய பிகினர்ஸாக இருக்கலாம், நிறையா இதை கற்றுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அவங்க வீட்லேயுமே சில இடத்துல இன்னுமே வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், ஸ்டடீஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆர் வேறு ஈவெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி மோஸ்ட்டாக பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்களும் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற பிகினர்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ண விரும்புகிறீங்களா? ஆக்சுவலி ஸ்போர்ட்ஸுன்றது வந்து ஒரு பேசிக் லேர்ன். அது வந்து எல்லாத்துக்கும் கற்றுத்தரணும். அதனால் அவங்க வந்து விளையாட விருப்பம் இருக்குன்னா அவங்க வந்து கரியர் இம்பார்ட்டன்ட் தாங்க, இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்லு, ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணாலும் பையன் விளாட்றான் என்ன விளாட்றான் அப்படின்னு அவங்க வந்து பார்க்கணும். பார்த்துட்டு அவங்க சப்போஸ் அதில் இப்போது ஸ்போர்ட்ஸில் தான் அவன் லைஃப் இருக்குன்னா அவன் வந்து அதில் தான் போவான். கரியர் இஸ் இம்பார்ட்டன்ட் பட் ஸ்போர்ட்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். சூப்பர். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் நிறைய ஃப்யூச்சர் நிறைய டோர்னமெண்ட்ஸ் போக என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அனீஸ் சொன்னது மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கீங்கல்ல, லைக் எங்களுக்கு சான்ஸ் கிடைக்காம அந்த மாதிரி. ஸோ நீங்களும் உங்களோட பெஸ்ட்டை ட்ரை பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.